சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில ஒவ்வொரு கட்சி சார்பா அரசியல் வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய கட்சிகளுடைய அரசியல் வாக்குறுதிகள் ஒரு விமர்சனங்களை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ ரீசனா தாவேகா தலைவரும் அவருடைய அரசியல் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாரு. ஸோ இதை பத்தி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருந்த நிலையில இதை பத்தி சீமான் அதாவது இன்டைரக்டா ஒரு ஒரு அரசியல் வாக்குறுதி பத்தி அவர் பேசியிருக்காரு. என்ன சொல்றாருங்கன்னா, ஏதோ ஆடி தள்ளுபடி போல ஒன்னு வாங்கினா ஒன்னு இலவசம் மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகளே முன் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ கெஸ் அவர் கண்டிப்பா தாவேகா தலைவரை தான் அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, மக்கள் நலனுக்காக செய்யப்பட்ட ஒரு அரசியல் இப்போ அவங்களுடைய சுயநலத்துக்காக மாறிடுச்சு. அவங்க சுயமா அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்க முடியுமோ அவங்களுக்கு சாதகமா அதெல்லாம் தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு சீமான். அண்ணன் இந்த மாதிரி முறையை நான் வெறுக்கிறேன், அருவருக்கிறேன். இது ஒரு ஆட்சியே கிடையாது. இது ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு வியாபாரம். இது மக்களுக்கு ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னு சொல்லுவோம்ல. இப்போ நீங்கள் இது வாங்கினா அந்த மாதிரியான ஒரு திட்டம். அது என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியுது. ஆடி தள்ளுபடி மாதிரி அன்னபூரணி சூப்பர் 6 எல்லாம் இந்த எரிகாற்று உருளையே எங்கேருந்து கொடுப்பீங்க? 6 உருளை கொடுப்பீங்க. அதில் நீங்கள் வாங்கி தான் கொடுக்கணும். அதில் இழப்பீங்க. அதில் எத்தனை ஆயிரம் கோடி இழப்பீங்க? அந்த இழப்பை எப்படி ஈடுகட்டுவீங்க? ஏற்கனவே 10.5 லட்சம் கோடி கடன் இருக்குது, 1 லட்சம் கோடி வட்டி இருக்குது. என்ன சொல்கிறது புரியுதா? இப்போ இப்படியே நீங்கள் வாங்கி இப்படி செலவு, தாலிக்கு தங்கம், மோதிரம், அது இலவசம், இது இலவசம், இது இலவசம்னே சொல்லிட்டு போனீங்கன்னா கடைசியாக ஒரு நாள் நாடு ஏலத்துக்கு வரும். மக்களுக்கு சேவைங்கிற ஒரு புனித அமைப்பாக இருந்தது அரசியல். லாபம் ஈட்டும் தொழிலாக மாற்றி நிறுத்திட்டார்கள். அரசியல் விடுதலைன்னு வந்த அரசியல் இயக்கங்கள் அரசியல் வியாபாரமாக மாறிடுச்சு. திருப்பி இப்போ நீங்கள் இதே மாதிரி இலவசம்னா அதை அவங்க செஞ்சாங்க, இதை செய்கிறாங்க. அதுவே சமாளிக்க முடியல. இந்த 5 ஆண்டுகளை மட்டும் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்களா இல்லையா? 4.5 லட்சம் கோடி கடன் வாங்க, இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க. ஆனால் இந்த நலத்திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறீர்கள்னு நான் அந்த அதிகாரத்தை